ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி ரொம்ப சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். இந்த பவுடர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. நம்ம தினம் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த கஞ்சி குடித்தா போதும். ஒரு டம்ளரு நம்ம உடம்பும் எலும்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இந்த மாதம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சம் கஞ்சி ஐட்டத்துக்காக ஒரு சில தானியங்களும் சிறுதானியம் சில விதைகள் இந்த வெய்ய நாளில் கொஞ்சம் ஊற வச்சு உடலை குளிர்ச்சாக்கிறதுக்காக மோரில் கலந்தோ இல்லை ஜூஸில் கலந்தோ குடிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இதில் பார்த்திங்கன்னா சிறுதானிய அரிசி வகைகள் ஒரு 5-6 வாங்கியிருக்கேன். பெரிய அரிசியும் வாங்கியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி வெய்ய நாள் வரும்போதெல்லாம் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கஞ்சி வகைகளாக சாப்பிடும்போது கொஞ்சம் குடித்தா மாதிரியும் இருக்கும், வயிறும் கொஞ்சம் ஃபில்லான மாதிரி இருக்கும், சக்தியும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பூசணி விதை, பட்டை, ஏலக்காயெல்லாம் டீ காஃபிக்கு போடுறதுக்கு, இந்த மாதிரி கஞ்சி ஐட்டத்துக்கு போடுறதுக்கு. இதுங்க சாமை அரிசி. இது பார்த்திங்கன்னா குதிரைவாலி. வெந்தயம் பொடி செஞ்சு வச்சுக்கிறதுக்கு. தினை அரிசி. இது வரகரிசி. சம்பா ரவை, கருப்பு கவுனி அரிசி. இந்த வெயிலில் சாதம் சாப்பிட பிடிக்கலன்னா கஞ்சி குடிச்சிக்கலாம். சிகப்பரிசி, கேழ்வரகு, கம்பு, சுக்கு. இனிப்பு கஞ்சி செய்யணுன்னா இனிப்பு தேவை இல்லையா, அதுக்காக பனங்கற்கண்டு, அதையும் பொடிச்சு வச்சுக்கலாம். நார்மல் கற்கண்டு, இதையும் பொடிச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே வெய்ய நாளில் கொஞ்சம் வெந்தயத்தையும் நம்ம கலந்துக்கணும். அப்போ தான் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி கூட உடலை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது லைலான் ஜவ்வரிசி, இது நார்மல் ஜவ்வரிசி. எள்ளுமே அளவாக பயன்படுத்திக்கலாம், ஆனால் அதுவுமே உடம்புக்கு நல்லது. சப்ஜா விதை, சீயா விதை, சாலியா விதைன்னு 3 விதையுமே நம்ம மோரில் ஜூஸில் கலந்து குடிக்க ஊற வச்சு சாப்பிட்லாம், உடலுக்கு குளிர்ச்சி. இப்போ நம்ம ஒரு 5 வகையான கஞ்சி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு தான் ஒரு கஞ்சி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து, ஜவ்வரிசி, பார்லி அரிசி, ஏலக்காய், சுக்கு. இந்த கப்பில் தாங்க அளந்திருக்கேன். 1 கப்பு கருப்பு உளுந்து சுத்தமாக இருக்குது. சுத்தம் இல்லைன்னா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடி கனமான பாத்திரத்தில் போட்டு மிதமான தீ வச்சு வறுத்து எடுங்க. இந்த கருப்பு உளுந்தில் இருக்கிற சக்தி பச்சை பயிறு சாப்பிட்றோம் இல்லையா, அதே விட கொஞ்சம் 1 மடங்கு எக்ஸ்ட்ராவே சொல்லலாம். ரொம்ப இடுப்புக்கு, கைகால் வலி, சோர்வு, ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த கருப்பு உளுந்தை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க அப்படின்னா முதல்ல இந்த கருப்பு உளுந்து தான். இதில் கஞ்சி, கூழு, உக்கிலி, அல்வா, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷு செஞ்சு கொடுப்பாங்க. கொழுக்கட்டை, லட்டு, இட்லி பொடி, இந்த மாதிரி. எதுக்காக இந்த கருப்பு உளுந்தில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை உளுந்தில் இருக்கிற சக்தியை விட இதில் அதிகமாக இருக்கும். நம்ம கேழ்வரகு கலந்தோம் இல்லையா, அதுலேயே 1/2 கப்பு அளவுக்கு பார்லி. இதுலேயும் நிறைய சத்து இருக்குங்க. பொதுவாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்லி வெயிட் லாஸ்க்குன்னு நினைக்கிறாங்க. வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, நல்ல சத்து அதில் இருக்குங்க. இதில் இருக்கிற சத்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற நம்ம கெட்ட கிருமி அழிக்கிறதுக்கு, நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த பார்லி உதவுதுங்க. அதுக்கு தான் கர்ப்பிணி பெண்களுக்கு இடுப்பு வலுவுக்கும், யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் சிறுநீர் நல்லா வெளியே போகிறதுக்கும் இந்த பார்லியை பயன்படுத்தினாங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டு, நார்மலாக இருக்கிறவங்க, அதிக எடை இருக்கவங்க, வெயிட்டு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைக்கு லேட் ஆகுதுன்னு சொல்கிறவங்க, கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம போட்ட பார்லி அரிசியில் பாதி ஜவ்வரிசி, இதையுமே நம்ம கைவிடாமல் வறுத்துக்கலாம்.
இந்த ஜவ்வரிசியில் பார்த்தீங்கன்னா வயிறு புண்ணு ஆற்றுறதுக்கு நல்ல ஒரு முதலிடத்தில் இருக்குது. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் போட்டுக்கணும். இந்த ஏலக்காய் ஜீரண சக்திக்கு, சுக்கு வாதத்தை எடுக்கிறதுக்கு ஒரு 10 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, இதையுமே இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்து மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் தட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வருவோம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச சுக்கை இடித்து மிக்சியில் சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா மிக்சியில் அரையாது. இந்த மாதிரி கஞ்சி ஐட்டம் செய்யும் போது திட்டமான அளவில் செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய செஞ்சு வச்சிங்கன்னா பயன்படுத்தலைன்னா அதில் இருக்கிற வாசனைலாம் போயிடும், ருசியுமே மாறும். அதனால் திட்டமாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ நைஸாக அரைஞ்சிருக்குன்னு. கொட்டுது பாருங்கள் அப்படியே பல பலன்னு. இந்த பக்குவத்தில் மிதமான தீயில் வறுத்து ஆற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா பல பலன்னு இருக்கும். இது சூடு ஆறின உடனே நம்ம ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக மூடி இருந்தால் இந்த ஏலக்காய் வாசனை, சுக்கு வாசனைலாம் வெளியே போகாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம போய் மாவை கரைச்சிட்டு வரலாம். எப்பவுமே இந்த கஞ்சி ஐட்டம்லாம் மாவை கரைச்சி ஊற்றினாதான் கட்டி இல்லாமல் இருக்குங்க. இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த கஞ்சியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது இதோட தீ கம்மி பண்ணிவிடுங்க. அந்த கொதி நிலை சுத்தமாக அடங்கின உடனே நம்ம ரொம்ப கம்பி பதத்துக்கு ஊற்றணும். அப்படி நீட்டாக ஊற்றுனீங்கன்னா அது கரையும். கொஞ்சம் வேகமாக அப்படி கொட்டிட்டா கட்டி ஆகிடும். இப்போ அதை கைவிடாமல் கலக்குங்க. அது வேகும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா சில்கியாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வேகும். அதே மாதிரி இந்த மாதிரி கஞ்சி ஐட்டம்லாம் வேகும்போது அந்த கொதி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி திட்டமான தீயில் வச்சு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பார்லி அரிசி, உளுந்து இது எல்லாமே வறுத்துருக்குறோம் இல்லையா, கொஞ்சம் நல்லா வேகும். இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் ஒரு கஞ்சி காய்ச்சறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி கூட நீங்கள் அந்த மாவை கரைச்சி வச்சுட்டு கூட ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கஞ்சியை கொஞ்சம் கட்டியாக காய்ச்சிட்டு கீரை, காய்கறி, பருப்பு வகையோடு சேர்த்து சுகர் பேஷண்ட்டு தாராளமாக காலை உணவாக எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான வெல்லம் எடுத்திருக்கேன் நான். இந்த கஞ்சியை வெல்லம் போட்டு சாப்பிட்லாம், உப்பு போட்டு உப்பு கஞ்சியாகவும் சாப்பிட்லாம். இப்போது தீயை கம்மி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை போட்டு ஒரு 1 நிமிஷம் கொதிச்சுதுன்னா கஞ்சி ரெடி. இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. எலும்புக்கு ஆரோக்கியம், கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும், உடலில் சதையை வலுவாக்கும். இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு காலை மாலையில் நீங்கள் குடிக்கலாம். உடலுக்கு ஆரோக்கியமான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் போட மறந்துடாதீங்க. லைக் போடுங்க, பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி 5 வகையான கஞ்சி செய்யலான்னு ரெசிபி உங்களுக்கு தரப்போகிறேன். அதை நம்ம தொடர்ந்து பார்க்கணுன்னா பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் அந்த ரெசிபி சேரும். இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான கஞ்சி தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.